Hi friends, welcome to Chandra's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்லா மொறுமொறுன்னு சாப்பிறதுக்கு ஒரு வெண்டைக்காய் 65 தான் செய்ய போறோம். இது எப்படி செய்யறது? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் 65 செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 150 கிராம் வெண்டைக்காய், 1 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், வெண்டைக்காய் 65 பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ வெண்டைக்காயில் முதல்ல மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், 65க்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இதோட சேர்ந்து நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சிடுங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு அடுத்தது இதை நம்ம பொரிச்சிடலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் 65 செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து வெண்டைக்காவை போட்டு பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் வேகட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து பொரிஞ்சது வந்து உங்களுக்கு தெரியும், கலர் மாறி இருக்கும். அதை பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துருங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காவோட கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாறினதும் நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி எடுத்து விடுங்க. வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஞாபக சக்தி நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செய்யும் போது சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். கலர் மாறி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.